ஆடாதோடா இருந்தால் பாடாத நாக்கும் பாடும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பாட்டுக்கு இதுல ஒரு மருந்து இருக்குது. குரல் வளத்துக்காக பயன்படுத்தினாங்க. குரல் கம்மல், சில பேர் ரொம்ப தொண்டையை தடிமனாக பேசுவாங்க, சில பேர் கீச்ச குரலில் பேசுவாங்க. அந்த குரல்லாம் மாறி உடலில் இருக்கிற அந்த சளியெல்லாம் எடுத்து தொண்டையில் ஏற்படுகிற வீக்கம், தொண்டையில் ஏற்படுகிற புண்ணு, அழைச்சி இதெல்லாம் எடுத்து நுரையீரலில் ஃப்ரீ பண்ண உடனே அவங்களுக்கு பாட்டு பாடக்கூடிய கவி பாட திறமை ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் இந்த ஆடாதோடா மூலிகை. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடாதோடா இலை ஒரு பங்கு, திப்பிலி ஒரு பங்கு, கடுக்காய் ஒரு பங்கு, வால்மிளகு ஒரு பங்கு, ஏலம் ஒரு பங்கு, இது 5ஐயும் ஒன்றாக சேர்த்து நன்றாக காய வைத்து பவுடராக செய்து வைத்து கொள்ள வேண்டும். பவுடராக செய்து வைத்து கொண்டு இதை வந்து திரிகடி அளவு எடுத்து 3 விரல் அப்படி எடுத்து வச்சு நல்ல தேனை வாங்கி போட்டு குழச்சி ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாட்டு வந்து ரொம்ப அருமையாக வரும். சினிமா பாடகர் மாதிரி ஐயா எஸ்பி பாலசுப்ரமணி மாதிரி பாடலாம், ஐயா பத்மஸ்ரீ கேஜே ஜேசுதாஸ் மாதிரி பாடலாம். இந்த மாதிரி சிறந்த பாடகராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தொண்டையில் ஏற்படுகின்ற அனைத்து நோயும் தீர்க்கக்கூடிய இந்த அருமையான மூலிகை நீங்களும் சாப்பிட்லாம், பாட்டு பாடுறவங்க சாப்பிட்லாம். மேடை பேச்சாளர்கள் பேச்சு சரியாக வரல, கீச்ச குரலாக வருது அப்படின்றவங்கலாம் இதை சாப்பிட்டாங்கன்னா நன்றாக பாடலாம், நன்றாக பேசலாம். ஐயா, இது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு, சளி சார்ந்த பிரச்சனைக்கு எப்படி கஷாயம் வச்சு குடிக்கிறது? எப்படி கஷாயம் வச்சு குடிக்கிறதுன்னா இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துடணும். இது மாதிரி. ஆமாம், 3 இலைகளை எடுத்து இதை கட் பண்ணிட்டு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு இதனோட சித்தரத்தை 1 கிராம், திப்பிலி 1 கிராம், சுக்கு 1 கிராம், மிளகு 1 கிராம் இதெல்லாம் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி கொஞ்சம் 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கும்போது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே போயிடும். சுவாசம் நன்றாக இருக்கும். நுரையில் ஏற்படுகின்ற கோழை, சளி எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இந்த ஆடாதோடா. அப்படி சாப்பிட்லாம். அடுத்து இதை சிறப்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இலையை எடுத்து ஒரு புது சட்டியில் கொஞ்சம் வைக்கோல் வச்சு அதுக்குள்ளே அப்படி வச்சிடணும். வச்சுட்டு மேல் சட்டி மூடி எரிய விடணும். எரிய விடும்போது இந்த இலையெல்லாம் வெந்துடும். அது அப்படியே கொஞ்சம் சூடாக எடுத்து காசிங்கன்னா பொன் கலரில் சாறு வரும். அந்த சாறு வந்து தங்கம் மாதிரி பல மின்னும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு சம அளவு தேன் கலந்து அது வந்து ஆடாதோடா டானிக் ஒரு 10 நாள் கூட கெடாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு சளிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கொடுக்கலாம். சளி, இருமல், தொண்டை சார்ந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சிறப்பாக வேலை செய்யும். ஏனே ஆடாதோடை மூலிகை பற்றி அற்புதமான தகவல் சொல்லியிருக்காங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான மூலிகளை நம்ம சந்திக்கலாம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.